ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போ. பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போ. நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போ. பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோ. ரோமர் 8:15. அந்தபடி துருபவம் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். சங்கீதம் 68:5. தாவீது அரசன் தகப்பன் என்ற முறையில் குறைவுள்ளவன். ஆனால் தேவனுடைய தந்தை பாசம் அவருக்கு நன்றாகவே தெரியும். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார்.
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். சங்கீதம் 68:5. பவுல் அப்போஸ்தலன் இக்கருத்துக்கு விளக்கம் கூறுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இவ்வாறு தகப்பன் என்ற பதத்துக்கு சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனை அழைக்கும் பதமாகிய அப்பா பிதாவே ரோமர் 8:15 கூப்பிடுவது போல நாமும் கூப்பிடலாம் என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை தான் இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவு திகிலுடனும் வேதனையுடன் தன் தகப்பனை நோக்கி ஜெபித்த பொழுது உபயோகித்தார். மார்க் 14:36. இயேசு பயன்படுத்திய அப்பா என்ற மிக நெருக்கமான வார்த்தையை நாமும் பயன்படுத்தி தேவன் அண்டை வருவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நமது அப்பா பிதா அவர் அண்டை வருபவர்களை தமது குடும்பத்துக்கு அன்புடன் வரவேற்கிறார். மார்க் 14:36. அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவது. ஆற்றின் குறுக்கே தானாக திறந்து மூடக்கூடிய ரயில் தண்டவாளத்துடன் இணைந்த பாலம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் வரும்போது அந்த பாலம் ஒரு பக்கமாக நகர்ந்து ரயில் தண்டவாளங்களை இணைத்து ரயில் செல்ல வழி அமைக்கும். ஆற்றின் கரையில் ஒரு சிறிய கரையில் கண்காணிப்பாளர் அமர்ந்து அதை இயக்குவார். அவரின் மகன் அடிக்கடி அங்கு வந்து தன் தந்தை பாலத்தை இயக்குவதையும் அதன் மீது ரயில் செல்வதையும் பார்த்து மகிழ்வான். ஒரு நாள் கண்காணிப்பாளர் அந்த நாளின் கடைசி ரயில் வரும் நேரத்துக்காக காத்திருந்தார். அந்த சமயத்தில் பாலத்தை மூடிவிட்டு தண்டவாளத்தை இணைக்கும் பணியை தொடங்கினார். நிறைய பயணிகளை சுமந்தபடி ரயில் வரும் சப்தம் கேட்டது. கண்காணிப்பு அறையில் இருந்த அவர் நெம்புகோலின் உதவியுடன் தண்டவாளங்களை இணைக்க தீவிரமாக முயற்சித்தார். திடீரென அப்பா நீங்க எங்க இருக்கீங்க என்ற மகன் கூப்பிடும் குரல் கேட்டது. அவரின் இதயமே நின்று விடுவது போல ஆகிவிட்டது. சிறுவன் தந்தையை காண பாலத்தின் மீது நடந்து வந்து கொண்டிருந்தான். மகனே சீக்கிரம் ஓடிவா என சத்தமிட்டார். ஆனாலும் சிறுவனின் சின்னஞ்சிறு கால்கள் வேகமாக பாலத்தை கடக்க உதவவில்லை. நெம்புகோலை அப்படியே விட்டுவிட்டு தண்டவாளத்தை பொறுத்து முயற்சியை கைவிட்டார். ஆனாலும் தண்டவாளத்தை இணைக்க விட்டால் பயணிகளோடு ரயில் ஆற்றில் கவிழ்ந்து விடுமே என்ற கடமை உணர்வு மேலோங்கியது. பிள்ளையின் உயிரா பயணிகளின் உயிரா என்ற இக்கட்டான நிலையில் அவர் இருந்தார். தண்டவாளத்தை இணைத்து பயணிகளை காப்பது என துணிந்தார். அவரின் கடமை உணர்வால் ரயிலும் பாதுகாப்பாக ஆற்றை கடந்து சென்றது. ஆனால் ரயிலின் சக்கரங்கள் இரக்கமற்ற முறையில் சிறுவனின் உடலை சின்ன பின்னமாக்கி ஆற்றில் எறிந்தன. மனதை திடப்படுத்திக் கொண்டு ரயில் கடக்கும் வரை நெம்புகோலை தாங்கி பிடித்தபடி நின்றார். ரயில் பயணிகளை காப்பதற்காக தன் மகனை தியாகம் செய்த விஷயத்தை மனைவியிடம் எப்படி சொல்வதென தெரியாமல் சோகத்துடன் வீட்டுக்கு நடந்தார். கண்காணிப்பாளர் பயணிகள் மீது வைத்த அக்கறையை நீங்கள் புரிந்து கொண்டது போல தேவனின் அன்பையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுபோல நம்முடைய பாவங்களின் தண்டனைக்காக ஆண்டவரும் தம்முடைய ஒரே மகனை பலி கொடுத்ததை பைபிள் சொல்லுகிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. இயேசு உலகை கண்டிக்க வரவில்லை, ஆனால் அதை காப்பாற்ற வந்தார். அதை சாத்தியப்படுத்த அவர் தனது வாழ்க்கையை தியாகம் செய்தார். இதன் விளைவாக நாம் நற்செய்தி சொல்வதற்கு நாம் அழைக்கப்படுவதால் கடவுளின் அன்பு கிருபை மற்றும் ரட்சிப்பின் செய்தியை நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் நமது பங்கு பெரும் முக்கியத்துவமாக இருக்கிறது. முதலாவதாக இயேசுவுடனான நமது சொந்த உறவை ஆழப்படுத்த வேண்டும். ஜெபத்தின் மூலம் துடிப்பான விசுவாசத்தை வளர்ப்பது, வேத வசனங்களை படிப்பது மற்றும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை தேடுவது ஆகியவை இதில் அடங்கும். நாம் கிறிஸ்துவுடன் நெருங்கி வரும்போது நம் வாழ்க்கை தானாகவே அவருடைய அன்புக்கும் உண்மைக்கும் சாட்சியாக தொடங்கும். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்தை கண்டனம் செய்வதற்காக அல்ல, ஆனால் அவர் மூலமாக உலகை காப்பாற்றுவதற்காக. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்படை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இரண்டாவதாக நாம் மற்றவர்களுடன் பழகும் போது இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு காட்டியதை போலவே நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு கிருபை, மன்னிப்பு மற்றும் கருணையை விரிவுபடுத்துவதாகும். நமது செயல்கள் கிறிஸ்துவின் தன்மையை பிரதிபலிக்க வேண்டும். அது மிகவும் தேவைப்படும் ஒரு உலகத்துக்கு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக சுவிசேஷத்தை மற்றவர்களுடன் தீவிரமாக பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவை பற்றிய நற்செய்தியை தைரியமாக அறிவிப்பதும் அவர் மீது உள்ள நம்பிக்கையின் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை அனுபவிக்க மற்றவர்களை அழைப்பதும் இதில் அடங்கும். நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் சேவை மற்றும் இரக்கத்தின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் இதை செய்யலாம். நம்முடைய பங்கு மற்றவர்களை கண்டிப்பதோ அல்லது நியாயம் தீர்ப்பதோ அல்ல, மாறாக இயேசுவில் காணப்படும் நம்பிக்கையும் ரட்சிப்பையும் சுட்டிக்காட்டுவதே என்பதை ஆமென். பிரைஸ் காட். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.